ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 91:4 நான் வாசிக்கிறேன். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாம். பாருங்கள், ஆண்டவர் தமது செட்டைகளினாலே சிறகுகளினாலே நம்மை மூடி பாதுகாக்கிறவர். அதோடு மட்டுமல்ல, செட்டைகளின் கீழே நம்ம அடைக்கலமாய் புகுந்து கொள்ள முடியுமாம். அதைதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். நம் பாதுகாப்பற்ற ஒரு நாட்களிலே பாதுகாப்பற்ற ஒரு உலகத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் வியாதியின் தாக்கம், மறுபக்கம் உஷ்ணம், இயற்கை விரோதமாய் மாறிவிட்டது. எல்லாமே இன்னைக்கு மாறி இருக்கு. இந்த நாட்கள், இந்த மாதத்தில், இந்த கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். வேகமாய் 9 மாதங்கள் இந்த வருஷத்துல முடிஞ்சிருச்சுது. ஆனா இதுவரை பாதுகாத்து இருக்கிறாரு. இவ்வளவு பலவீனத்துல பலன் கொடுத்து தாண்டி வர வச்சிருக்கிறாரு. இந்த 9ஆவது மாதத்தின் நிறைவு இந்த கடைசி நாள பார்க்கக்கூடிய பாக்கியத்தம் கொடுத்திருக்கிறார. தொடர்ந்து அதோடு ஆண்டவர் விட்டுவிடுவதில்லை. அவருடைய நிழல்ல செட்டைகளின் கீழே நம்ம அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு நிரந்தரமாக இருக்கும். யாக்கோபை குறித்து கூட ஆண்டவர் அதுதான் உபாகமம் 32:10 சொல்லுகிறார். யாக்கோபை பாலான நிலத்திலும் ஊழையிடுகிறமான பெருமையான அவாந்தர வழியிலும் கர்த்தர் கண்டுபிடித்தாராம். அதோடு மட்டுமல்ல, நடத்தினாராம், காரியங்களை உணர்த்துகிறார். அதோடு தமது கண்மணியைப் போல காத்து கொண்டாராம். ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்புகளை கொடுக்கிற தேவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நிர்மூலமாகாம இன்னைக்கு இருக்கிறோம்னா கர்த்தருடைய கிருபை. காலையில் நம்ம பிரயாணப்பட்டு வேலைக்கு போறோம், வெளியே போறோம், பணிகளை செய்யும்னாலும் பாதுகாப்பு ஆண்டவர் கையில இருக்கு. எவ்வளவுதான் ஞானமாக வண்டி ஓட்டினாலும், எவ்வளவுதான் திட்டமிட்டு செயல்பட்டாலும் இன்னைக்கு விபத்துகள் தவிர்க்க முடியாத ஒன்றை போலதான் பார்க்க முடிகிறது. ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறாரு. அதனால இந்த மாதத்தை திரும்பி பாருங்க. 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு எவ்வளவோ நன்றிகளை சொல்ல முடியும். பாதுகாத்ததற்காக, நடத்தினதற்காக அவரை மகிமைப்படுத்த முடியும். அதுதான் உண்மை. ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். அநேக நேரத்தில் புலம்புகிறோம். அப்படியெல்லாம் நீர் தான் என்ன அடைக்கலமா இருந்தீங்க, அதுக்கு நன்றி ஆண்டவரை, கோட்டையாக இருந்தீங்க, நிழலினால் என் குடும்பத்தை மூடி பாதுகாத்துக் கொண்டீங்கன்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் இன்னும் கிருபைகளை கொடுப்பாரு, இன்னும் பாதுகாப்பை கொடுத்து நம்மை நடத்துவாரு. அதனால இந்த நாட்கள்ல சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். ஒரு மீனுடைய காரியத்தை நான் படித்த ஒரு புத்தகத்திலே, அந்த மீன் எப்படி என்று சொன்னால் அதன் பேர் பிரீம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அது கடல்ல தான் வாழக்கூடியது. கடல்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்களுக்கு இறை சிறு மீன்கள் தான். அந்த சிறு மீன்களை தான் பிடிச்சு சாப்பிட்டு அது உயிர் வாழும். ஆனா இது ஒரு குட்டி வகையான மீன். இந்த வகையான மீன்கள் குட்டியா இருக்கும்போது ஈஸியா மற்ற மீன்கள் சாப்பிட்டு விடும் போது என்ன செய்யுமா, இது தாய் மீனும் அந்த தந்தை மீனும் சேர்ந்து இந்த குட்டிகளை வளர்க்கல அதிக கவனம் எடுத்துக்கொள்ளுமா. பெரிய மீன்கள் இந்த குட்டிகளை சாப்பிட வரும்போது தகப்பனாகி அந்த மீன் ஒரு சவுண்ட் கொடுக்குமா, ஒரு சிக்னல் கொடுக்குமா. அந்த அலர்ட் பண்ண உடனே தாய் மீன் என்ன பண்ணுமா, உடனே தன்னுடைய வாயை பெரிதாக திறக்குமா. குட்டி மீன்கள் எல்லாம் ஓடி அந்த சத்தத்தை கேட்டு உள்ள போய் வாய்க்குள்ள போயிருமா, வாயை மூடிக்கொள்ளுமா. உடனே மற்ற மீன்கள் இதை பிடிக்க முடியாமல் ஏமாந்து போய்விடும். அது எல்லாம் போன பிறகு திரும்பி வாயை திறந்து விடுமா, மீண்டும் அந்த தண்ணீர்ல நீந்தி அப்படித்தான் வளர்க்குமா. பாருங்கள், ஒரு மீன் அந்த அளவு தன் குட்டிகளை கவனமாய் பாதுகாக்கிறது என்று சொன்னால், நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின இயேசு எவ்வளவு அதிகமா நம்மை பாதுகாப்பார், எவ்வளவு அதிகமா நம்மை நடத்துவாரே. மீன்களுக்காகவோ பறவைகளுக்காகவோ மிருகங்களுக்காகவோ இயேசுவானவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தவில்லை, நமக்காக சிந்தியிருக்கிறாரு. நமக்காக பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்காக எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறாரு. அதனால இந்த மாத கடைசியில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய பாதுகாப்புக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக அவரை உயர்த்தி, நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் உண்டு, நமக்கு ஒரு கண்மலை உண்டு, நமக்கு ஒரு பாதுகாப்பான பட்டணம் உண்டு என்று சொல்லி ஒரு அடைக்கல பட்டணமாய் அடைக்கலமா இருக்கிற இயேசு உண்டுன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து புதிய மாதத்தில் நடத்துவாரு. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மாதத்தின் கடைசி நாள் வந்திருக்கிற நாட்களும் காலங்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீர் மட்டும் நடத்தி நீர் பாதுகாத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துவீராக. செட்டைகளின் நிழலை விட்டு நாங்க வெளியே போக கூடாதப்பா, உம்முடைய எல்கியை விட்டு நாங்க தாண்டக்கூடாதப்பா. நீர் நடத்துகிற பாதையில் நடக்கணும், நீங்க சொல்றதை நாங்க கேட்டு கீழ்ப்படிந்து செய்யணும். அப்படிப்பட்ட பாக்கியம் உண்டாகட்டும். கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து என்னென்ன காரியங்களுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்களோ, இனி ஒருவேளை இந்த மாதத்தில் இந்த காரியத்தை முடித்து விடலாம், ஆனால் முடியாமல் ஒருவேளை தடையாக இருந்திருக்கலாம். வரப்போகிற நாட்கள் அந்த தடைகளை உடைத்து காரியத்தை செய்து கொடுப்பீராக. எல்லாவற்றின் நன்மைக்கு அதை மாற்றிக்கொள்ளும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகும் பொழுது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறாரே, சிறகுகளினால் மூடிக்கொள்கிறாரே, கேடகமா இருக்கிறாரே. இத்தனை மாதங்கள் நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துவார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.